கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச ஒரு டாபிக் வந்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல ஃபேஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு மனித இறைச்சியை சாப்பிட்ட ஒரு சேடன் ஸ்டோரி அண்ட் ஹாரர் ஸ்டோரி பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். நீங்கள் ப்ரெக்னென்ட் உமன் அப்படின்னாலோ இல்லை வயசானவங்க அப்படின்னாலோ இல்லை குழந்தை அப்படின்னாலோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது அல்ல, ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது விஷயம் இப்போ பார்க்கணும், பேசணும், கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம். October 13, 1972, ஓகேங்களா, மாண்டிவிடியோ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஓகேங்களா, அங்கே ஓல்டு கிறிஸ்டியன் ஸ்கூலோடைய ராக்பி டீம், ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, சில்லி சாண்டியாகோக்கு போகிறதுக்கு உருகுவே விமானப்படையில் ஒரு விமானத்தை வந்து ரெண்டுக்கு எடுக்கிறாங்க, ஓகேங்களா. அங்கே வந்து ஒரு காம்படிஷன், அந்த காம்படிஷனில் ஓல்டு பாய்ஸ் டீம் அப்படிங்கிற ஒரு டீமோட ஒரு காம்படிஷன் இருக்குது. ஸோ அதுக்கு அங்கே போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ளைட்டை ஒன்று வந்து ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. அந்த ஃப்ளைட்டோட நம்பர் வந்து ஃப்ளைட் FH227B. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் கிட்ட ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளைட் வந்து போயிட்டே இருக்கு. சடனாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இறந்தும் போகிறாங்க, நிறைய பேர் பிழைக்கிறாங்க. அந்த கதையை வந்து என்னவா எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மிராக்கிள் ஆஃப் ஆண்டஸ் அப்படிங்கிற ஒரு நேமே அதுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் த ஸ்னோ சிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி, ஒரு மூவியாகவே வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டோரியை வந்து எடுக்கவும் செஞ்சுருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னடா ஆச்சு, ஃப்ளைட்டில் போனாங்க, உயிர் பழிக்கிறதுக்கு மனித இறைச்சியை சாப்பிட்டாங்க, அவ்வளவுதானே அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். பட் இன்டெப்தா நம்ம இன்னும் கதைக்குள்ள போகவே இல்லை. என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த ஃப்ளைட் வந்து ஒரு 45 பேர் கூட பறந்துட்டு இருக்கு. அப்படி பறந்துட்டு இருக்கும் போது சடனா உள்ள இருந்து ஒருத்தர் வந்து, அதாவது அந்த ஃப்ளைட்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்து, எல்லாருமே சீட் பெல்ட் போடுங்க, நம்ம வந்து ஸ்னோக்குள்ள விச் மீன்ஸ் கிளவுடுக்குள்ள போக போறோம். அப்படி போகும்போது ஃப்ளைட் வந்து ஆடும். ஸோ சீட் பெல்ட் டைட்டன் ஃபாஸ்டர் சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சீட் பெல்ட் வந்து போட சொல்லிடுறாங்க. எல்லாருமே சீட் பெல்ட்டும் போட்டுடுறாங்க. சீட் பெல்ட் போட்ட அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளைட் வந்து கொஞ்ச நேரத்திலேயே ஆட ஆரம்பிக்குது. ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராபர்ட் கேனிசோ அப்படிங்கிற ஒரு பர்சன். இப்போ ஒரு கரண்ட்லி வந்து ஹார்ட் டாக்டர். அவரும் அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ண ஒருத்தர். அவருடைய வாக்குமூலம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, என் பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு, டக்குன்னு கண்ணாடியை பாரு, விண்டோவை பாரு அப்படின்னாரு. நான் விண்டோவை பார்க்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலைக்கு கிட்ட நம்ம ஃப்ளைட் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறது என்னால வந்து பார்க்க முடிஞ்சது. உடனே எனக்குள்ள தோணிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சாக கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்காரு. அந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப ஆடான்னு ஆடிட்டே போகுது. ஆடிட்டே போயிட்டு 2 ரெக்கையுமே வந்து உடையுது. அந்த ஃப்ளைட் வந்து ஹார்ஷா ஒரு மலையில போயிட்டு இடிக்குது. இடிச்ச உடனே இவர் அங்கிருந்து பறந்து மலையுடைய பாறையில ஒரு இடத்துல அவருடைய தலை அடிபட்டு கீழே விழுறாரு. விழுந்து எழுந்து பார்க்குறாரு. எனக்கு கை கால்லாம் இருக்கு, நான் பொழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மயக்கமா இருக்கு. சுத்தி பார்க்குறாரு. தன்னை சுத்தி என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவர் டிராவல் பண்ணிட்டு வந்த ஃப்ளைட் வந்து உடஞ்சு போயிருக்கு. இன்னொரு பக்கம் அவர் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய டிராவலர்ஸ் எல்லாருமே வந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஸ்பாட்ல 12 பேர் இறந்தும் போறாங்க. அடுத்த நாள்ல பசியின் காரணமா, உடல்ல இருக்கிற அடிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாததன் காரணமா, அப்புறம் வந்து டயர்ட்னஸ் காரணமா, அப்புறம் வந்து பிபி ரைஸ் ஆகிற காரணமா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 17 பேர் அடுத்த நாள்ல இறந்தும் போறாங்க. கிட்டத்தட்ட 29 பேரும் இறந்து போயிட்டாங்க. மீதி இருக்கிற 16 பேர் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற பிளான் வந்து பண்ணணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேல அவங்க விழுந்திருக்கிற இடம் சுத்தி மிகப்பெரிய காடு. அந்த காடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெறும் பாறைகளாலும் பன்னிகளாலும் வளர்க்கப்பட்ட காடு. குளிர் அப்படிங்கிறது அதிகமான குளிர் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியா. பாறைகளும் பன்னிகளும் மட்டும் தான் அந்த இடத்த ஃபுல்லாவே இருக்கு. அந்த இடத்துல தான் அவங்க வந்து மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அடுத்து எப்படின்னா நம்ம வந்து போகணும், போயிட்டு தப்பிக்கணும் அப்படிங்கறத பிளான் பண்றாங்க. தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணும்போது இவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இவங்க வந்து சாப்பிடணும். சாப்பிட்டா மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும். டே பாசிங் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரும் வீக்கன் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய குரூப்ல ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம ஏன் ஸ்லிப்பரை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸ்லிப்பரை சாப்பிட்ற லெவலுக்கு போறாங்க. பட்
அங்க இருந்த இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அது வந்து கெமிக்கல் கலந்துருப்பாங்க, அது நமக்கே பாய்சனா வரதுக்கு கூட அதிகமா இருக்கும், ஸோ அதனால கெமிக்கல் அது நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத யோசிச்சிடறாங்க. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராபர்ட்டோ கெனாசோ அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன சொல்றாருன்னா, இவங்களுடைய பார்வையில அங்க கீழே இருக்கிற மனித பிணங்கள் எல்லாமே ஒரு இறைச்சியாகவும் ஒரு உணவாகவும் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா பசி வந்து அவங்களுக்கு அதிகமாகுது. அவங்க குரூப்ல இருந்த ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பைத்தியம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து அந்த இறைச்சியை சாப்பிடணும்னு தோணுது, என்னுடைய நண்பருடைய இறைச்சியை எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணி எனக்கு கியூர் பண்ண, ஏதாவது கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாருடைய கவனமும் வந்து அவரை கியூர் பண்றதை நோக்கி போகல, அதுல இருக்கிற அந்த உணவை நோக்கி போகுது. இந்த ராபர்ட்டோ கெனாசோ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டைம்ல ஒருவேளை நான் இறந்த பிணமா இருந்திருந்தேன்னா அப்போ என்னுடைய மென்டாலிட்டி என்னவா இருந்திருக்கும், நான் தான் ஆல்ரெடி இறந்துட்டேன், என்னுடைய உடல்ல இருக்கிற பாகங்களாச்சும் நீங்க சாப்பிட்டு உயிர் வாழுங்க அப்படிங்கிற நோக்கத்துல நான் யோசிச்சிருப்பேன், ஏன் அதாவது ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் அதை யோசிச்சிருக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ள அதிகமாகவே இருந்தது அப்படின்ட்டு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அதன் அடிப்படையில அவர் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற நண்பர்களுடைய சக டிராவலர்ஸோடைய இறைச்சியை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு அங்கிருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு கிட்டத்தட்ட 11 நாள் டிராவல் பண்ணி அங்கிருந்து வெளியே வந்து அங்கிருந்து பெரிய ஒரு அப்புறம் ரெஸ்கியூ டீம்லாம் வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்த அப்புறமும் அவங்க ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு ராபர்ட்டோ கெனாசோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து என்னுடைய நண்பருடைய இறைச்சி சாப்பிட்டேன் அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் இருந்தாலும், அதை விட பெருசா நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் நண்பருடைய ஃபேமிலிக்கு நான் என்ன சொல்லுவேன், என் நண்பரை நானே சாப்பிட்டேன்னு சொல்லுவேன், என் நண்பரோட உடல் பாகம் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு குழப்பம், மிகப்பெரிய ஒரு கவலை தான் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது அப்படின்னும் போதும் எல்லாத்துக்கும் மேல அவங்களும் என்ன எதுவுமே கேட்கல, அவங்களுக்கும் அந்த சுச்சுவேஷன் எல்லாமே புரிஞ்சுது அப்படிங்கிறது என்னை வந்து ஒரு ஒரு சங்கடப்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் இங்க நம்மளுடைய உலகத்துல நடந்திருக்கு அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க, நிறைய பேரோட இங்க வந்து எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, கடன் தொல்லை, வீட்டில் இருக்கிற தொல்லை, ஃபேமிலி தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய மென்டாலிட்டி எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசைட் அப்படிங்கிறத நோக்கி போகும். பட் யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த இடத்துல ஒரு பர்சனா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபிளைட்டோடைய பைலட் உயிர் பிழைக்கிறாரு. உயிர் பிழைக்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஃபிளைட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு, அவரால் வெளியே வர முடியல, அவர் வெளியே காப்பாற்ற முடியல. அப்படி காப்பாற்ற பட்சத்தை அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்து உள்ள ஒரு கன் இருக்கு, அந்த கன் எடுத்து என்ன ஷூட் பண்ணிடுங்க, இல்லைன்னா எனக்கு ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது நோக்கி தான் அவருடைய பாயிண்ட் அவுட் போச்சு. பட் வெளியே இருந்தவங்களுடைய மொத்த பேரோட பாயிண்ட் அவுட் வந்து அங்கேருந்து எப்படின்னா தப்பிக்கணும், நம்ம வந்து உயிர் வாழணும் அப்படிங்கிற உயிர் மேல இருந்த ஆசை வந்து ஒரு பக்கம் வந்து அதிகமா இருந்தது. ஸோ இங்க மனிதர்கள் அப்படிங்கிறவங்க பல தரப்பட்டாலும் அந்த எல்லாத்துக்கும் மேல நம்ம ஏதாவது ஒரு அட்டம் பண்ணி மேல வந்தா மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை திரும்பி பார்க்கும். அப்படிங்கும்போது கஷ்டங்கள் 1000 இருந்தாலும், கவலைகள் பல இருந்தாலும் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி மேலே வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு மிகப்பெரிய கோலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த வீடியோ மூலியம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருந்தது தான், உங்களுக்கு கடவுள் அப்படிங்கிறதுலாம் ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், அந்த கடவுள்கிட்ட நீங்க போயிட்டு உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து காப்பாத்துன்னு சொல்லி வேண்டிக்காம, இனிமேல் எந்தெந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற தைரியத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க. அண்ட் தட் மென்டாலிட்டி வில் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.